இப்ப தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சு அரிசியா போட்டுடலாம். அரிசியை பார்க்கல கொதிக்கிட்டு இருக்கு. இதோட நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் எடுத்து போட்டுடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பருப்பு இதையும் இந்த அரிசியோட போட்டுடணும். ஒரு அரிசிக்கு அரை உலக்கு பருப்பு. இது ரெண்டும் வேகணும். வேறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போடணும். போட்டு இப்ப நம்ம பால் ஊத்தி வேக வைக்கணும். பால் ஊத்தி வேக வைக்கணும். பால் ஊத்தி வேக வச்சு இப்ப கிண்டி விடணும். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், தண்ணி பொங்கல். இப்ப நம்ம மண்டவெல்ல போட போறோம். கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். தெரியும் சளி வைக்கல. முந்திரி போடலாம். ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் தேங்காய் போட்டுடலாம். ஒரு 5 ஸ்பூனு. கிண்டி விட்டுக்கலாம். நல்லா நெய்யில வறுத்தெடுத்து இந்த மாதிரி வரும். வரும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்தோடனே கொஞ்சம் மறுபடி நம்ம எடுத்துடலாம். இது கிண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கிண்டி விட்டுறலாம். போட்டு கிண்டி விட்டு ரொம்ப நல்லா கிண்டி விடலாம். இப்ப நம்ம பொங்கல் ரெடி. சர்வ் பண்ணலாம்.